இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கென்று கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரம் 12 16 முடிய. தொழுநோயாளரின் நோயை நீக்குதல். அன்பிற்குரியவர்களே, இயேசு ஓர் ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார். அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று மன்றாடினார். இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, விரும்புகிறேன், நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று. இந்த பகுதியில் இயேசுவிடம் செல்லுகிறவர்கள் உடல் நலம் பெறுகிறார்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனநலம் பெறுகிறார்கள், உள்ளத்திலே ஆறுதல் அடைகிறார்கள். அவருடைய தூய ஆவியின் கனிகளான மகிழ்ச்சி, அமைதி இவைகளை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இயேசுவிடம் சென்றால்தான் நடக்கும். ஊற்றண்டை சென்றால்தான் தண்ணீர் எடுக்க முடியும். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எங்கே உணவு இருக்கிறதோ அங்கே சென்றால் உணவு கிடைக்கும், அல்லது எங்கே தண்ணீர் இருக்கிறதோ அங்கே சென்றால் தண்ணீர் கிடைக்கும். எங்கே அமைதி இருக்கிறதோ அந்த இடத்தில் தான் நாம் அமைதியாக இருக்க முடியும். அந்த ஊற்றை தேடி செல்ல வேண்டும். இயேசுவை தேடி சென்றான் இந்த தொழுநோய் உள்ள அந்த மனிதன். அதுவும் என்ன சொல்லுகிறான்? நீர் விரும்பினால் என்னை குணமாக்க உம்மால் கூடும். We have to surrender at the feet of Jesus. We have to surrender. உன்னுடைய போக்கிலேயே நீ சாமி கும்பிட முடியாது. அவர் விரும்புகிறதின்படி அவருடைய போக்கில் நீ சாமி கும்பிடணும். உன்னுடைய காசு பணத்தினால சாமியை கும்பிட்டு கடவுளை ஏமாத்திடலாம் அப்படின்னு நினைக்க முடியாது. கலாத்தியர் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் 6வது அதிகாரம் 6வது வசனத்துல, கடவுளை ஏமாற்ற முடியும் என்று, கடவுளை கேலி செய்ய முடியும் என்று நினைக்காதீர்கள். நினைக்காதீங்க. காசு போட்டு கவர் கொடுத்து அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது. உபயம் பண்ணி இவைகளெல்லாம் உங்களுடைய நல்ல நன்மைகள் நிறைந்த வாழ்க்கையினுடைய அடையாளமாக இருந்தால் நீங்கள் இயேசுவிடம் சரண்டரானவர்கள் ஆவீர்கள். அப்போது உங்களுக்கு என்ன கேட்கிறீர்களோ, என்ன தேவையோ அது கிடைக்கும். ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார்? கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. என்னை உன்னை தொடுவதற்கு இயேசு இரக்கத்தோடு வருவாரா? அருகிலே நாம் சென்றால் நம்மை தொடுவாரா? நம்முடைய பாவங்களினால் அவர் தீட்டு அடைந்து விடுவாரா? நம்முடைய தீட்டை நீக்க வல்லவர் அவர் ஒருவர் தான். அவர் ஒருவர் தான். உன்னுடைய படிப்போ பட்டமோ பதவியோ தீட்டை நீக்காது, செல்வாக்கு தீட்டை நீக்காது, காசு பணம் தீட்டை நீக்காது. இயேசு ஒருவர் தான் அதை நீக்குவார். அன்பானவர்களே, ஆகையினால் நாம் என்ன செய்கிறோம்? அப்படி நாம் செல்லுவதனால் அடுத்த தலைமுறையினருக்கு, இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு, குடும்பத்திலே அவர்களுக்கு இயேசுவை பற்றி நற்செய்தி அறிவிக்கிறோம். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, நாங்கள் உம்மிடம் வந்து சரணடைந்து, உம்முடைய விருப்பம் போல எனக்கு இதை செய்யும் ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்கின்ற உணர்வு, ஜெபிக்கின்ற நிலைகள் மற்றவர்களுக்கு தெரியுமானால் நாம் இயேசுவை போதிக்கிறோம் என்ற உண்மை உணர்வை எங்களில் உணர்த்தும் ஆண்டவரே. அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அதற்கு முன்னதாக நாங்கள் இயேசுவின் பாதத்தில் சரணடைந்தவர்களாக, அவருடைய விருப்பங்களை தேடுபவர்களாக மாற்றும் ஆண்டவரே. இயேசுவின் பெயராலேயே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.